ஞானியார் சேவுகானந்த சுவாமிகள்னு 200 வருஷத்துக்கு முன்னால ஜீவசமாதியான இடம். பாதி சிவலிங்கமாகவும் பாதி மனித உருவாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு கோயில். அவர் வச்சு வணங்கின தண்டபாணி தெய்வம் தான் இந்த முருகன் சந்நிதி. இது அவர் பாலதண்டாயுதபாணி வச்சு வணங்கியிருக்காரு. அந்த பாலதண்டாயுதபாணி கோயில் தான் அந்த கோயில். ரொம்ப உலக புகழ்பெற்ற இடம். தென் பழனின்னு சொல்லக்கூடிய இடம் இது. தென் பழனின்னு சொல்லி முருகன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவர். அந்த ஞானியார் சேவகானந்த சுவாமிகளுடைய வாரிசுகள் தான் இந்த பூஜை பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் அவங்க மிக சிறப்பான முறையில் இந்த பழனி முருகனுக்கு ஐயாவுக்கு எல்லாருக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வர. இது இடும்பன் சன்னதி. இது மயூரம். மயில். இந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிறப்பான முறையில் ஒரு 20,000 பேருக்கு அன்னதானமும், முருகனுக்கு நேர் எதிர்த்தாப்புல தீ மிதிக்கிற இடம் இங்கே ஒரு இடத்துல தான். முருகன் கோயிலில் தீ மிதிக்கிற இடம் இங்கே ஒரு இடத்துல தான் நடக்கும். ரொம்ப சிறப்பான ஒரு தீ மிதிக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல தான் இன்னும் இந்த தீ மிதிச்ச சாம்பல்லாம் இருக்குவார். அந்த இடத்துல தான் தீ மிதிக்கக்கூடிய இடம் அது. ரொம்ப ரொம்ப கதிர்காமம் மாதிரி இந்த இடம். ரொம்ப சிறப்பான இடம். அப்படியே அந்த ஞானியார் அவருக்கு இருந்த காலத்தில் இந்த இடத்த பூரா அப்படியே ஒரு பெரிய நந்தவனமாக்கி இதுக்குள்ளே இருந்து கடுமையான தவம் ஏற்றி இருக்கிறாரு. ஒரே நேரத்தில் இங்கேயும் இருப்பாராம், பழனிலையும் இருக்கக்கூடிய ஒருவர். ரொம்ப வேளாண் குலத்தில் பிறந்தாலும் ரொம்ப உயர்வான ஒரு ஞான நிலை அடைஞ்சு இன்னைக்கு ஒரு அடங்கி 180 வருஷம் 200 வருஷத்துக்கு நெருக்கி ஆகுது. இப்படி இடும்பனை சுற்றி அப்படி வரணும். ரொம்ப உயர்வான ஒரு சித்தர் பீடம். உலக நாயகி உலகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு பெரும் ஒரு சிவஸ்தலம் இது. இந்த சிவஸ்தலத்தில் இடும்பன் சன்னதி. இது அவர் இருந்த காலத்தில் அவராலேயே நிர்ணயிக்கப்பட்ட கோயில். அவர் இருந்தபோது அவர் குளிச்சு இந்த பெரிய ஒரு வனத்தில் இருந்து 200 வருஷத்துக்கு முன்னால் பெரும் காடாக இருந்திருக்கு. அந்த காட்டில் அவர் இருந்தபோது குளிச்சுக்கிட்டு முருகனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்துக்கு பின்னால் உட்காந்து கடும் தவம் ஏற்றுனதுனால இன்னைக்கு வரை இந்த இடத்துல தண்ணி வற்றினதே இல்லை. மிக ஆழமான ஒரு தீர்த்தம் இது. ஊர் மக்கள் ரொம்ப புனிதமாகவும் ரொம்ப ரொம்ப பயத்தோடையும் கும்பிடுற இடம் இது. ரொம்ப ஒரு கேட்டதை கேட்டபடி வாரி வழங்கும் வள்ளல் அவர் ஜீவசமாதியில் இருக்கிற ஞானியார். இப்போ ஞானியார் ஜீவசமாதி பீடத்தை 1790 அவர் ஜீவசமாதி ஆயிருக்காரு. 1890, 990, 200 வருஷம் போய் இந்த பக்கம் 220 வருஷம் ஆகுது அவர் அடங்கி. ரொம்ப ஒரு முருகனையே தன்னுடைய கடவுளா நினைச்சு இருந்து முருகனுடைய ஐக்கியமாகி பழனியில் எப்படி போகர் சமாதிக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஞானியார் சமாதிக்கு பக்கத்தில் தான் முருகன் கோயில். இங்கே ஒவ்வொரு தைப்பூசத்தன்னைக்கும் செட்டியார்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அன்னதானமும் காவடிகளும் ரொம்ப பிரமாதமான திருவிழா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஞானியார் ஒரு காய சித்தி பண்ணும் பொருட்டு மிக உயர்வான மருந்துகள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க. அந்த சாப்பிட்ட மருந்தினுடைய அந்த கல்வம் அந்த அரைச்ச அந்த மருந்தரை தாமி அந்த குலவையும் அப்படியே அவருடைய ஜீவசமாதிக்கு மேலே வச்சு சிவலிங்க வடிவத்தை உண்டாக்கி இந்த ஒரு மாபெரும் பீடத்தை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. பீடத்துக்கு மேலே இருக்கிற அவருடைய படம் பெங்களூரில் ஒரு ஹேண்டிகிராஃப்ட், அதாவது உடல் ஊனமுற்ற ஒரு ஓவியருக்கு அதான் உடல் ஊனமுற்ற ஒரு ஓவியருக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அவர் அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிருக்கிறாரு. அந்த மாதிரி உள்ளவர் 40 நாள் சென்று திறந்து பார்த்த போது பாதி சிவலிங்கமாகவும் பாதி மனித உருவமாகவும் காட்சி கொடுத்தவர். ரொம்ப ஒரு இன்னைக்கும் ஒரு பூமிக்குள்ள இருந்து கடும் தவம் ஏற்றிக்கிட்டு அந்த உலக மக்களை காக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். இந்த இருக்கு அவரை பத்தின பாடல். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அடக்கமானவர் அவர். இந்த பாடல் அப்படின்னு இந்த பாடல் தான் அவரை பத்தி இயற்றின பாடல். மாந்தங்குடிப்பட்டியில் மண்பாண்டம் செய்திடும் மாட்சிமை மிகு வேளார்தம் மரபினில் வந்த மகிழ்பா பழனியம்பதி கொண்ட ஆண்ட வருடந்தன்னில் நிறை கொண்ட பக்தி கொண்டு ஆழ்கடல் சூர் பிறவினில் உலக நகர்தனில் அமர்ந்து விந்தை பல கற்று சித்து பல புரிந்து மோமென மௌனியாகி ஞானி என பெயர் கொண்டு பழனி ஆண்டவர் அருளினால் தண்டாயுத பாணியை அடைந்து
சேவுக வேளார் குடியில் அமைந்து பூஜை பல புரிந்து ஞானியார் மடம் என புகழ்பெற்ற சேவுகானந்த மூர்த்தி சோலைதனில் சித்தி பெற்ற சித்தா போற்றி. ஞானியே போற்றி. நின் திருவாழ்கமலம் போற்றி போற்றி. போற்றுவர்தன் வினையகல அருள் புரியும் வித்தகா போற்றி. வேலவர் அருள் கொண்ட விமலனே போற்றி. ஞானியார் மடத்தில் தவநிலை கொண்டு தண்டபாணி அருள் பெற்ற நன்னெறியே போற்றி போற்றி. வினைதீர்க்கும் வேலவனே முருகா போற்றி. ஞானியார் அடக்கம் சித்ரா பௌர்ணமி 24/4/1790 வருடம் அடங்கியிருக்கிறாங்க. வாங்க அப்படியே பின்னால ஞானியாருக்கு அருள் புரிந்த மீனாட்சி அம்மனுடைய சந்நிதியை, மீனாட்சி அம்மனை மிகவும் தன்னுடைய பெற்ற தாயா நினைச்சு வணங்கின ஒருவர். அவருடைய சன்னதி மேல இருக்குதா, அவருடைய சன்னதி லாக்கா இருக்கு. அதனால இவங்க இப்ப புதுசா உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. 2003 இது பிரதிஷ்டை பண்ணி மீனாட்சி அம்மனை பண்ணியிருக்கிறாங்க. கொண்டு சித்தர்கள் வாழும் உலகம்பட்டி மலைத்தொடர். இன்றும் பல சித்தர்கள் இதில் உரைகின்றார்கள். மாபெரும் சஞ்சீவி மூலிகைகளும் மிக பெரும் சுனைகளும் உள்ள மாபெரும் உலகம்பட்டி மலைத்தொடரை பாருங்கள். மிக அற்புதமான மலைத்தொடர். சித்தர்கள் இன்றும் தவம் புரியும் 1000 வருடங்கள் தாண்டிய கல் உலோகமாக மாறக்கூடிய தன்மையில் உள்ள தவக்கல், ஜலதரங்க கல் என்று கூறப்படும் மாபெரும் அதி அற்புதமான கல். இந்த கல் சாதாரணமாக தோற்றத்திற்கு கல் போல் தோன்றினாலும் இதன் குணாதிசயங்கள் உலோகத்தை ஒத்து இருக்கும். இது அப்படி